மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். அட பாவிங்களா, நீங்களாம் மனுஷனுங்களா இல்லை கற்காலத்தில் வாழ்ந்த காட்டு மிராண்டிங்களாடா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிய, அந்த மாணவி வயசுக்கு வந்துட்டா, மாதவிடாய் ஏற்பட்டுருச்சு அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லி அந்த மாணவியை கிளாஸுக்கு வெளியில் உட்காந்து பரீட்சை எழுதக்கூடிய அளவுக்கு ஒரு அராஜகம் நடந்திருக்கு. இது எங்கேயோ குஜராத்லேயோ உத்தரப்பிரதேசிலோ கிடையாது, நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் ஏற்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்குது. கோயம்புத்தூர் பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய செங்குட்டப்பாளையம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுவாமி சித் பவானந்தா மெட்ரிகுலேஷன் ஹை செகண்டரி ஸ்கூல் சொல்லக்கூடிய ஒரு தனியார் பள்ளி. இந்த சுவாமி சித் பவானந்தா ஸ்கூல்ல இந்த ஸ்கூல்ல 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி கடந்த வாரம் அந்த மாணவி பூ பெய்திட்டா, ஏஜ் அட்டென்ட் பண்ணிட்டா அந்த மாணவி. அப்போ அந்த மாணவியோட தாயார் ஸ்கூல் பிரின்சிபலுக்கு கால் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி என் மகள் ஏஜ் அட்டென்ட் பண்ணிட்டா, இப்போ ஆனுவல் எக்ஸாம் எழுதணும், முழாண்டு தேர்வு எழுதணும், எப்படி என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போவுமே அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் ஆனந்தின்னு சொல்லக்கூடியவங்க சொல்லியிருக்காங்க, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பரீட்சை எழுத வரலனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலேயே அந்த மாணவியை இக்னோர் பண்ணியிருக்காங்க. நீங்க பரீட்சை எழுத வரனாலும் பரவாயில்ல, ஏன்னா ஏஜ் அட்டென்ட் பண்ணிட்டாங்க, இது ஒரு தீட்டு, மாதவிடாய் தீட்டுன்னு சொல்லி ஆரம்பத்திலேயே அவங்கள அங்கிருந்து அவாய்ட் பண்ணியிருக்காங்க. பரீட்சை எழுதினாலும் பரவாயில்ல, அதான் 8th வரைக்கும் ஆல் பாஸ் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி பரீட்சை எழுத வரலனாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த மாணவியோட பெற்றோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, இல்ல நாங்க பரீட்சை எழுத வரோம், முழாண்டு தேர்வு ரொம்ப முக்கியம், அந்த மார்க் ரொம்ப முக்கியங்கிறதால நாங்க பரீட்சை எழுத என் பிள்ளைய அனுப்புறோம், ஆனா என் பிள்ளைய தனியா உட்கார வச்சு நீங்க பரீட்சை எழுத விடுங்க. ஏன் அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு இப்படி முதல் முறையா அவங்க ஏஜ் அட்டென்ட் பண்ணும்போது முதல் முறையா மாதவிடாய் ஏற்படும் போது அந்த நேரத்தில் அந்த பெண்ணுக்கு தொற்று ஏற்படுறது இயல்பு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு அந்த மாதவிடாய் ஏற்படுது. அதனாலதான் ஒரு பெண் மாதவிடாய் ஏற்பட்டுருச்சு முதல் முறையா அவங்க ஏஜ் அட்டென்ட் பண்ணிட்டாங்கன்னா தனிப்பட்ட முறையில் அவங்களை அமர வைக்கிறாங்களே தவிர, இது பிற்காலத்தில் எப்படி மாறி போச்சுன்னா அவ மாதவிடாய் தனியா போய் உட்காரணும், அவளை யாரும் பார்க்க கூடாது, பார்த்தாலே தீட்டு, தொட்டாலே தீட்டு, வீட்டுக்கு தூரம் அப்படின்னு சொல்லி இதை பிற்காலத்தில் தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த பெண்ணை தவறா தனியா உட்கார வைக்கிறது காரணம் என்னன்னா அந்த பெண்ணுக்கு எந்த ஒரு தொற்று நோய் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறது அது முக்கிய ஒரு காரணம். இது இல்லாம அந்த பெண்ணுக்கு இப்போ அந்த ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஏஜ் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க, அப்போ அந்த பெண்ணுக்கு ஒரு சங்கோச்ச நிலை ஏற்படலாம். ஸ்கூல்ல போகும்போது அந்த பொண்ணு வயசுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை பார்த்து மற்றவங்க ஒரு மாதிரி ஒரு கேலியாவோ ஒரு சங்கோச்ச நிலை ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக என் பெண்ணை தனிப்பட்ட முறையில் எங்கேயா உட்கார வச்சு எக்ஸாம் எழுத வைங்க அப்படின்னு சொல்லி மாணவியோட பெற்றோர் ஸ்கூல் நிர்வாகத்துக்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த ஸ்கூல் நிர்வாகம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்த மாணவி எழுதின பரீட்சை எல்லாமே ஸ்கூலை விட்டு வெளியில அந்த படிக்கட்டில் உட்கார வச்சு இந்த ஒரு மாணவியை மட்டும் தனிப்பட்ட முறையில் படிக்கட்டில் உட்கார வச்சு எழுதியிருக்கிறாங்க. காரணம் என்னன்னா மாதவிடாய் ஏற்பட்டுருச்சு, ஏஜ் அட்டென்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த பொண்ணு தீட்டு அப்படிங்கிற காரணத்தை சொல்லி வெளியில தனிப்பட்ட முறையில் படிக்கட்டில் உட்கார வச்சு பரிசு எழுதி விட்டுருக்காங்க. இதை மாணவி கொண்டு போய் வீட்டில் போய் இந்த விஷயத்தை போய் சொல்றாங்க, இந்த மாதிரி படிக்கட்டில் உட்கார வச்சு என்ன பரிசு எழுதிட்டாங்க, 2.5 மணி நேரம் அப்படி ஒரு படிக்கட்டிலே உட்காந்து பரிசு எழுதுனாத. ஏன்னா கிளாஸ் ரூம்ல எக்ஸாம் எழுதும் போது நல்லா உட்கார்றதுக்கு ஒரு டேபிள் வச்சு எழுதுறதுக்கு ஒரு டேபிள் இருக்கும், நல்லா அவங்க ஃப்ரீயா பரிசு எழுத முடியும். ஏன்னா 2.5 மணி நேரம் அவங்க படிச்சதெல்லாம் நினைவுபடுத்தினா மாணவர்களுக்கு அந்த வசதி வாய்ப்பு இருக்கணும். ஆனா 2.5 மணி நேரம் இந்த பிள்ளை படிக்கட்டிலேயே உட்காந்து எக்ஸாம் எழுதுனதால இந்த பிள்ளைக்கு கடுமையாக கால்வலி ஏற்பட்டிருக்கு. அதோட ஸ்கூல்ல வீட்டில் போய் சொல்லியிருக்குது. வீட்டில் போய் சொன்னதுக்கு அப்புறம் திரும்பவும் பெற்றோர்கள் பிரின்சிபல் கிட்ட சொல்றாங்க. அப்பவும் பெற்றோர்கள் கேட்குறாங்க, ஏன் என் பிள்ளை இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் உட்கார வைக்கிறீங்க, படிக்கட்டில் ஏன் உட்கார வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாங்க, இதெல்லாம் இயல்பு தானங்கன்னு சொல்லி, அதாவது இது ஒரு தவறு, மாதவிடாய் காரணம் காட்டி ஒரு பெண்ணை அப்படி ஒதுக்கி வைக்கிறதெல்லாம் ஒரு தவறுன்ற ஒரு கூச்சநாச்சமே இல்லாம தான் அங்க பதில் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு அந்த மாணவி இன்னைக்குமே அந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் உட்கார வச்சோன்னே இது அந்த மாணவியோட பெற்றோர்கள் இந்த நியூஸ் போனதுக்கு பிறகு அப்போ அந்த மாணவியோட தாயார் அவங்களே அவ்வளோ துணிச்சலா அவங்களே அவங்களோட மொபைலில் வீடியோ எடுத்துருக்காங்க. அந்த மாணவியை வீடியோ எடுத்து, ஏன் உன்னை இந்த மாதிரி தனியாக உட்கார வச்சிருக்காங்க, யார் உன்னை உட்கார சொன்னது, பிரின்சிபல் மேடம் உட்கார சொன்னாங்க, கிளாஸ் டீச்சர் உட்கார சொன்னாங்க, இந்த பரீட்சை மட்டும் உட்கார சொன்னா, இதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸாம் இப்படிதான் பண்ணாங்களான்னு சொல்லி எல்லா விபரத்தையுமே அந்த மாணவியோட தாயார் துணிச்சலா அவங்க ஒரு வீடியோ எடுத்ததால தான் இந்த விஷயம் இன்னைக்கு வெளி உலகத்துக்கு வந்திருக்குது. அப்போ ஒரு தனியார் பள்ளியில ஒரு பள்ளிங்கிறது என்னங்க, ஒரு பள்ளிங்கிறது மூட நம்பிக்கைகளை களைஞ்சி ஒரு மாணவ மாணவிகளுக்கு கல்வியை சொல்லி நீ வெளி உலகத்துல சமூகத்துல நீ எப்படி நாளைக்கு வாழணும் அப்படிங்கிற வாழ்க்கைக்கான அடிப்படையை சொல்லி கொடுக்கறதே ஒரு கல்விக்கூடம் தான். அந்த கல்விக்கூடத்துல இப்பேற்பட்ட ஒரு முட்டாள்தனமான ஒரு பிற்போக்குத்தனமான காரியத்தை செய்யறாங்கன்னா இது இந்த ஒரு கல்விக்கூடம் இந்த ஸ்கூல் நடத்துறதுக்கே தகுதி இல்லாத ஒரு இடம் தான் சொல்லணும். நியாயமா இப்ப இந்த பிரச்சனை பெருசானதுக்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய கோவை மாவட்டத்துடைய கல்வித்துறையோட சிஇஓ அவங்க நேரில் போய் ஆய்வு செஞ்சிருக்காங்க. தனியார் பள்ளி மாவட்ட கல்வி அதிகாரி அவங்களுமே நேரில் போயிருக்காங்க. அது இல்லாம போலீஸுமே ஏஎஸ்பி நேரில் போய் ஆய்வு செஞ்சு அங்க நடந்த விவரங்கள்லாம் சேகரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் நிர்வாகம் இந்த பிரச்சனை பெருசானதுக்கு பிறகு அந்த சம்பந்தப்பட்ட பிரின்சிபலை தற்காலிகமாக நாங்கள் சஸ்பெண்ட் செய்யறோம் அப்படி சொல்லி
தற்காலிக சஸ்பெண்ட் அப்படிங்கிறாங்க. நியாயமா பார்த்தா இந்த இடத்துல வந்து அந்த பிரின்சிபல் இனிமே அவங்க எங்கேயுமே வேலை செய்ய தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களை வேலையை விட்டு நிரந்தரமா பணி நீக்கம் செய்யணும். அதே மாதிரி இந்த ஸ்கூல்லயுமே சரி கடுமையான ஒரு வார்னிங் கொடுக்கணும். இனிமே இது மாதிரி எந்த ஒரு மாணவர்களுக்கும் நடக்கக்கூடாது. உங்களுடைய கலாச்சாரங்களோ உங்களுடைய பழமைவாத சிந்தனைகளோ அதெல்லாம் அவங்க வீட்டிலேயே வச்சு பூட்டிட்டு வந்துருங்க. இது கல்வி சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடங்கிறது பிள்ளைகளுக்கு முறையான பகுத்தறிவு எது, முறையான கல்வி எதுன்னு சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடம் சொல்லி அந்த ஸ்கூலுக்குமே கடுமையான வார்னிங் கொடுக்க வேண்டியது முக்கியம். ஏன்னா இதை பார்க்கும்போது நமக்கு அதிர்ச்சியா இருக்கு. இத்தனை நாளா இது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து வட மாநிலங்களில் பார்த்துட்டு இருந்தோம். உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரி நடக்கும். மாணவர்களை இது மாதிரியான பாலின ரீதியா மாணவர்களை தனிமைப்படுத்துவாங்க, ஜாதி ரீதியா தனிமைப்படுத்துவாங்க, மத ரீதியா மாணவர்களை தனிமைப்படுத்துவாங்கிறத உத்தரப்பிரதேசம், குஜராத், ராஜஸ்தான் நம்ம யதார்த்தமா பார்த்திருப்போம். சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு டீச்சர் ஒருத்தவங்க சொல்றாங்க, ஒரு மூணாவது வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பிள்ளை, அந்த மூணாவது படிக்க பிள்ளை என்னங்க தெரியும், அந்த பிள்ளை வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவ, ஒரு பட்டியலினத்த சமூகத்தை சேர்ந்தவங்க, இந்த பிள்ளைகளாம் என்னால் பாடம் எடுக்க முடியாது, நீ கிளாஸை விட்டு வெளியில சொல்லி அந்த பிள்ளைய கிளாஸை விட்டு வெளியில வச்சு பாடம் எடுத்த ஒரு அராஜகம் உத்தரப்பிரதேசத்தில் நடந்துச்சு. அதே உத்தரப்பிரதேசத்தில் ரொம்ப ஃபேமஸ் அவங்க. உத்தரப்பிரதேசத்தில் ஒரு 15 வயசு மாணவன் அவன் என்ன செஞ்சிட்டானா, ஒரு சக மாணவனுடைய வாட்டர் பாட்டில தொட்டுட்டான் அப்படிங்கிறதுக்காக அந்த டீச்சர் போட்டு கடுமையாக அடிச்சிருக்காங்க. நீ ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன், நீ அவன் பாட்டில தொடுறியா? இதெல்லாம் நம்ம அம்பேத்கருடைய வரலாறுல படிச்சிருப்போம். அம்பேத்கருக்கு தனிப்பட்ட முறையில் அவங்களுக்குலாம் கிளாஸ் வச்சு இதை தண்ணி கொடுத்தாங்க, கையில பிடிக்க சொல்லி தண்ணி கொடுத்தாங்க சொல்லி அம்பேத்கரோட வாழ்க்கை வரலாறு படிச்சிருப்போம். இதெல்லாம் இன்னைக்குமே தினம் தினம் உத்தரப்பிரதேசத்தில் நடந்துருக்குது. 15 வயசு பையன் வாட்டர் பாட்டில தொட்டான்றதுக்காக கையில ஓங்கி அடிச்சிருக்காங்க. அடிச்சதுல அந்த பையனோட எலும்பு பிராக்சர் ஆகக்கூடிய அளவுக்கு அப்பேற்பட்ட ஒரு அராஜகம். அதே உத்தரப்பிரதேச முசாஃபர் நகர்ல நடந்த ஒரு சம்பவம். ஒரு 6 வயசு சிறுமி, இந்த 6 வயசு சிறுமியை அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இவ தாழ்த்தப்பட்ட சிறுமி, அதனால என்னென்ன செய்ய, நீ போய் கக்கூச கழுவு, ஸ்கூல்ல கக்கூசெல்லாம் அழுக்கா இருக்குது, நீ போய் கக்கூச கழுவுன்னு சொல்லி அந்த பிள்ளையை போட்டு டார்ச்சர் பண்ணி கக்கூஸ் கழுவு வச்சு அந்த பிள்ளை அழுவும் போது, இப்படி அழுதுனா உன்னை ரூம்ல வச்சு பூட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி ரூம்ல வச்சு பூட்டக்கூடிய அளவுக்கு இப்பேற்பட்ட அராஜகங்கள் உத்தரப்பிரதேசம் நடக்கும். இது இல்லாம மத ரீதியான தாக்குதல்கள் உத்தரப்பிரதேச ஸ்கூல்ல நடக்கிறது பார்த்திருப்போம். சமீபத்தில் ஒரு டீச்சர் ரொம்ப பெரிய அராஜகம் பண்ணிச்சு. நம்ம பேட்டை டிவியில் அதை பத்தி முழுசா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ கூட போட்டிருந்தோம். ஒரு இஸ்லாமிய மாணவன், அந்த பையன் வந்து என்னவோ ஹோம்ஒர்க் சரியா செய்யல அப்படின்ற காரணத்துக்காக கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பசங்களையுமே வர வச்சு எல்லாம் அவனை அடிங்க, அவன் கண்ணத்துல பலார்னு அடிங்கன்னு சொல்லி அந்த பையனை போட்டு பலார்னு அறைய வச்சும் போது, இதை அடிக்கும் போதே அவனுடைய மதத்தை பத்தி, உங்க அம்மாலாம் அவங்க முஸ்லீம்கள்லாம் அப்படிதான் இருப்பாங்களா, உங்க அம்மாலாம் அப்படிதான் இருப்பாங்களான்னு சொல்லி அவனுடைய தாயை பத்தி, அவனுடைய மதத்தை பத்தி, இஸ்லாத்தை பத்தி அவ்வளவு தரக்குறைவா பேசி எல்லா மாணவர்களையுமே பலார்னு அறையக்கூடிய ஒரு காரியத்தை ஒரு ஸ்கூல் டீச்சர் செஞ்சாங்க. அப்ப இப்பேற்பட்ட ஒரு பிற்போக்குத்தனமான காரியம், ஒரு முட்டாள்தனமான காரியம்லாம் இதெல்லாம் ஏதோ வட மாநிலங்கள்ல தான் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டிலுமே அது நடந்திருக்குது. ஏன்னா கோயம்புத்தூர்ல சங்கிகள் பெரிய அளவுல ஊடுருவ பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கோயம்புத்தூரை ஒரு தனி கொங்குவை நாங்க உருவாக்க போறோம், ஒரு மினி உத்தரப்பிரதேசமா நாங்க மாத்த போறோம்னு சொல்லி சங்கிகள் ஒரு பெருமைப்பட்டு இருப்பாங்களா, அந்த பெருமையோட விளைவு தான் இங்க இருக்கக்கூடிய இந்த சுவாமி சித்பவானந்தான் சொல்லக்கூடிய இந்த ஸ்கூல்ல நடந்திருக்கக்கூடிய இப்பேற்பட்ட ஒரு அராஜகம். அதனால இப்பேற்பட்ட அராஜகத்தை இது ஆரம்பத்திலே முளையிலே கிள்ளி எறிய வேண்டியது ரொம்பவே முக்கியம். ஏன்னா இப்போ தொடர்ந்து பாத்தீங்கன்னா சில ஸ்கூல்ல ஒரு சில மூட நம்பிக்கைகள் நடக்கும். ஆசிரியர் தினம் சொல்லி ஒன்று கொண்டாடுவாங்க. ஆசிரியர் தினம்னா என்ன, ஆசிரியர்கள் நமக்கு எவ்வளவு முக்கியமானவங்க, நம்ம வாழ்க்கையோட அடுத்த கட்ட வழிகாட்டல இந்த ஆசிரியர்கள் தான் அப்படி சொல்லி அந்த ஆசிரியர்கள் நம்ம எந்த அளவுக்கு மதிக்கணும், அவங்க சொல்ல நம்ம லைஃப் மூலம் எப்படி ஃபாலோ பண்ணணும், இதுதான் ஆசிரியர் தினத்தோட நோக்கம். ஆனா இன்னைக்கு பல தனியார் பள்ளிகள் என்ன செய்யறாங்க தெரியுமா, ஆசிரியர் தினம், ஆசிரியருக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக டீச்சர்ஸ் எல்லாம் வரிசையா ஒரு டேபிள் உட்கார வச்சிருவாங்க. இப்போ மாணவர்கள் எல்லாம் வந்து அந்த டீச்சர்ஸோட காலை கழுவணுமா, அந்த காலை கழுவி நம்ம எல்லாம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய பூஜைகள்லாம் நம்ம செஞ்சோம்னா நம்ம ஆசிரியரோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும், நமக்கு வந்து நல்ல கல்வி கிடைக்கும் சொல்லி இப்பேற்பட்ட ஒரு பிற்போக்குத்தனமான காரியத்தை பள்ளிக்கூடங்கள்ல சொல்லி கொடுத்துருக்காங்க. சமீபத்தில் கூட கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அதை கடுமையாக கண்டிச்சிருந்தாரு. இந்த சம்பவத்தையுமே அன்பில் மகேஷ் கடுமையாக கண்டிச்சு, அந்த ஸ்கூல்ல நான் கடுமையாக கண்டிக்கிறேன், அந்த ஸ்கூலுடைய அந்த சம்பந்தப்பட்ட பிரின்சிபல் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க, இது மாதிரியான மாணவர்கள் மேல குழந்தைகள் மீது நடக்கக்கூடிய இது மாதிரியான பிரச்சனைகளை கண்டிப்பா நாங்க விட மாட்டோம், அந்த மாணவி தனியா பரிசு எழுத வைக்கப்படல, கூட நாங்க எல்லாருமே இருக்கோம், இதுல உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி கடுமையா தன்னோட கண்டனத்தையுமே பதிவு செஞ்சிருக்கிறாரு. அதனால இது மாதிரியான பிற்போக்குத்தனங்கள் இது பள்ளிக்கூடத்தில் நடக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து. ஏன்னா இன்னைக்கு சமூகத்தில் இப்படிதான் ஒரு சிந்தனை இருந்துட்டு இருக்குது. ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் ஏற்படுறா என்னங்க, ஒரு சாதாரண அவளுக்கு உடல்ல ஏற்படக்கூடிய ஒரு இயற்கை உபாதை. எப்படி நமக்கு சிறுநீர் கழிக்கிறோமோ, மலஜலம் கழிக்கிறோமோ, எப்படி சாப்பிடுறோமோ, அது மாதிரி உடல்ல ஏற்படக்கூடிய ஒரு உடல் உபாதை தான் ஒரு பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய். அந்த மாதம் அவங்க நடக்கக்கூடிய அந்த சுழற்சிங்கிறது ஒரு இயற்கை உபாதை. இதை வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்கன்னா, இது காலங்காலமா நாங்க பழமையா பின்பற்றிட்டோம். இந்த மாதவிடாய்னு கூட நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. இது எப்படி சொல்லுவாங்கன்னா, அந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு தூரம், அந்த என்னாச்சு ஆளை காணாம, அவ வீட்டுக்கு தூரம் அப்படிம்பாங்க. வீட்டுக்கு தூரம்னா அவ கிட்ட வரக்கூடாது, அவ நம்மளோட கலந்து பழகிட்டாங்கன்னா நமக்கு தீட்டு ஏற்பட்டுரும், அவ ஒரு பொருளை தொட்டா அந்த பொருள் தீட்டு, அதனால அவ மாதவிடாய் காலத்துல ஒரு தனிப்பட்ட ரூம்ல தான் இருக்கணும்,
அவ யூஸ் பண்றதுக்காக தனிப்பட்ட பொருள், அவளுக்கு சாப்பிட்றதுக்கு தனி தட்டு, தனி கிளாஸ், தனி ஸ்பூன் சொல்லி அவளுக்கு தனிப்பட்ட முறையில தான் பொருட்கள் கொடுத்துறணும்னு சொல்லி இன்னும் அந்த பழமைவாத கொள்கையிலேயே இன்னைக்கு நிறைய பேர் வாழ்றதை பார்க்க முடியுது. ஒரு பெண் அவ நமக்கு எவ்வளவு வாழ்க்கையில முக்கியமா இருக்கா, நம்மளோட தாயாவோ மனைவியாவோ மகளாவோ எவ்வளவு முக்கியமா இருக்கிறா. ஆனா இது மாதிரியான தீட்டுன்ற பேர்ல அந்த பெண்கள் இப்படி ஓரமா ஒதுக்கி வைக்கிறது அவங்கள மன ரீதியா மிகப்பெரிய அளவுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொன்னா பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு காலத்திலுமே இந்த மாதவிடாயை வச்சு இவ்வளவு பெரிய தீட்டு அப்படின்னு சொல்லி அந்த பெண்களை மன ரீதியா அப்படி ஒடுக்கக்கூடிய காரியம் நடக்கும்போது நபிகள் நாயகம் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே இது மாதிரியான மூட நம்பிக்கைகள்லாம் தூக்கி போட்டு காலில் தூக்கி போட்டு மிதிச்சாங்க. ஏன்னா அன்னைக்கு அரேபியர்களுடைய காலத்துல எப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சுன்னா, யூதர்களுடைய கலாச்சாரத்தை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. யூதர்களுடைய ஒரு கலாச்சாரம் என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் ஏற்பட்டுருச்சுன்னா அவ அமர்ந்த இடம், அவள் தொட்ட இடம், அவள் படுத்த இடம், இது எல்லாமே தீட்டு. அந்த அவ அமர்ந்த இடத்துல இன்னொருத்தர் போய் அமர்ந்துட்டாலே அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு அவங்களுக்கு அந்த தீட்டு ஒட்டிக்கும். அவ தொட்ட ஒரு பொருளை இன்னொருத்தர் போய் தொட்டுட்டாங்க அப்படின்னா அது குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அந்த தீட்டு நம்ம மேலே ஒட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு மூட நம்பிக்கையில யூதர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பைபிளோட பழைய ஏற்பாடு, லேவியராகமம், இது மாதிரியான பைபிளோட பழைய ஏற்பாடு நம்ம பார்த்தோம்னா யூதர்களோட இந்த கலாச்சாரம் எப்படி இருந்ததுன்றதை நம்ம பைபிள்ல பார்க்க முடியும். அப்போ இப்படி ஒரு கலாச்சாரம் அன்னைக்கு அரேபியர்கள் மத்தியில் இருந்துட்டு இருந்தது. அங்கதான் நபிகள் நாயகம் ஒரு புரட்சி செஞ்சாங்க. எந்த மாதவிடாய் தீட்டு, மாதவிடாய் பெண்ணை தொட்டாலே தீட்டுன்னு ஒரு கலாச்சாரத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்களோ அந்த மாதவிடாய் இருக்கக்கூடிய பெண் தன்னோட மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மடியில போய் படுத்து நபிகள் நாயகம் குர்ஆனுடைய வசனத்தை ஓதுனாங்க. நபிகள் நாயகம் இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு இறை தூதர். அந்த மாதவிடாய் நிலையில இருக்கக்கூடிய தன்னோட மனைவியோட மடியில தலை வச்சு படுத்து குர்ஆனுடைய வசனம், குர்ஆன் இஸ்லாத்துல புனிதமா பார்க்கப்படக்கூடிய ஒரு இறைவேதம், அந்த குர்ஆனுடைய வசனங்களை மனைவியோட மடியில தலை வச்சு படுத்துக்கிட்டு இந்த குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காமிச்சு, இந்த மாதவிடாய் சம்பந்தமா ஒரு மூட நம்பிக்கைகளை சொல்றீங்களே, இதெல்லாம் ஒழிச்சு மூட்டை கட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஒரு பெண் மாதவிடாய் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அவளுடைய கணவன் உடலுறவு கொள்ளக்கூடாது. இது ஒண்ணுதான் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி உடல் உபாதையில இருப்பாங்க, அவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கும். இந்த நேரத்துல உடலுறவு கொள்றது அந்த பெண்ணுக்கு பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும். அதனால அந்த மாதவ நேரத்துல அந்த மனைவியோட உடலுறவு கொள்றது மட்டுமே தவிர்க்க வேண்டுமே தவிர மற்றபடி அவளோட இயல்பா என்ன வாழ்க்கை வாழ்றோமோ அந்த வாழ்க்கையை தான் வாழணும் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் இதை வெறும் வார்த்தையா சொல்லல, அவங்க செயலாவுமே செஞ்சு காட்டி இருக்கிறாங்க. இதை பத்தி ஆயிஷா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட போய் கேட்கும் போது, ஒரு பெண் மாதவிடாய் நிலையில இருக்கும்போது தன்னோட கணவனுக்கு பணிவிடை செய்யலாமா, வீட்டு வேலைகள்லாம் செய்யலாமா, இல்ல ஒதுங்கிதான் இருக்கணுமா அப்படின்னு கேட்கும்போது இதுக்கான பதில் என்ன தெரியுமா சொல்றாங்க? நானே என்னோட கணவன் நபிகள் நாயகத்துக்கு இந்த எல்லா பணிவிடையுமே செஞ்சேன். நான் மாதவிடாய் இருக்கக்கூடிய நேரத்துல என்னோட கணவர் நபிகள் நாயகம் அவங்களுக்கு நான் தலைவாரி விடுவேன், சீப்படுத்து நான் தலைவாரி விடுவேன். இதுல இன்னொரு சில நேரத்துல நபிகள் நாயகம் ஈத்திகாஃப் இருப்பாங்க. ரமலானுடைய 10 நாட்கள் பள்ளிவாசல தங்கி ஈத்திகாஃப் இருப்பாங்க. பள்ளிவாசலும் நபிகள் நாயகம் அவங்களுடைய வீடுமே ஒரு திரை தான் இருக்கும், பக்கத்துல தான். அப்படி ஈத்திகாஃப் இருக்கக்கூடிய நேரத்துல கூட அந்த திரையை விலக்கி என் வீட்டுல தலையை நீட்டுவாங்க, நான் அவங்களுக்கு தலைவாரி விட்டுருக்கிறேன். மாதவிடாய் நேரத்துல நபிகள் நாயகம் அவங்களுக்கு ஈத்திகாஃப் இருக்கக்கூடிய நிலைமையிலுமே இது மாதிரி நான் செஞ்சு விட்டுருக்கேன்னு சொல்லி இந்த மாதவிடாய் சம்பந்தமா என்னெல்லாம் மூட நம்பிக்கை மடமைகள் இருக்குமோ அது எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமா ஒழிச்சு காமிச்சிருக்காங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, திருமதின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல்ல இருக்கக்கூடிய ஒரு சம்பவம். ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு மாதவிடாய் நிலை ஏற்பட்டுருச்சு. அப்போ நபிகள் நாயகம் என்ன செஞ்சாங்கன்னா, குளிச்சு முடிச்சுட்டு அந்த துண்டை எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ அவங்களுடைய மனைவி, இந்த மாதவிடாய் சட்டம்லாம் அப்பதான் வருது, அப்போ அவங்க மனைவி சொல்றாங்க, இல்ல நான் மாதவிடாய் நிலையில இருக்கேன், நான் அதை எடுத்து கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ தான் நபிகள் நாயகம் சொல்றாங்க, மாதவிடாய்ங்கிறது அசுத்தம் அப்படிங்கிறது உன்னோட கையில அசுத்தம் இல்லைல்ல, எடுத்துக்கூடு அப்படின்னு சொல்லி. அதாவது நீ தொட்ட பொருள் எதுவுமே தீட்டாகாது, உனக்கு உடல்ல இயற்கை ஏற்படக்கூடிய ஒரு உபாதை தானே தவிர அந்த அசுத்தம் உன் கையில ஒட்டிக்காது, நீ தொட்ட பொருள் எதுவுமே தீட்டாகாது, அதனால நீ தாராளமா எடுத்து கொடுக்கலாம்னு சொல்லி அந்த துண்டை எடுத்து கொடுக்க சொன்னாங்க. அந்த துண்டை எடுத்து நபிகள் நாயகம் அவங்களுமே பயன்படுத்திட்டாங்க. பல நேரங்களில் மாதவிடாய் ஏற்பட்ட நேரங்களில் தங்களோட மனைவியோட ஒரே போர்வையில நபிகள் நாயகம் படுத்தாங்கன்னு சொல்லி இப்படி பல வகையான செய்திகள் இருக்குது. இது எதுக்கு நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா, இதுதான் யதார்த்தம். இன்னைக்கு 1400 வருஷத்துக்கு முன்னாடி இப்பேற்பட்ட ஒரு மடமைகள், ஒரு மூட நம்பிக்கை இருக்கும்போது அதெல்லாம் ஒழித்து கட்டப்பட்டு பெண்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்படணும் அப்படிங்கிறது தான் யதார்த்தம். இதெல்லாம் இன்னைக்கு காலத்துல ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் ஏற்பட்டுச்சுன்னா அவ வீட்டுக்கு தூரம், அவ தொட்டா தீட்டுன்னு சொல்லி இன்னைக்கு ஃபாலோ பண்றாங்களே அப்படின்னு நினைக்கும் போது பெரிய அளவுல வைத்தறிச்சலா இருக்குது. ஏன்னா இன்னைக்குதான் பெண்கள் பல துறைகளை சாதிக்கிறதுக்காக முன் வந்துட்டு இருக்காங்க. பொண்ணு அவன் ஆம்பளை என்ன வேணாலும் செய்வான், நீ பொம்பளை பிள்ளை, நீ தான் அடங்கி போனோம், நீ எல்லாம் படிக்க கூடாது, அவன் தான் படிக்கணும்னு சொல்லி இதெல்லாமே ஒரு காலத்துல இருந்த காலத்துல இன்னைக்குதான் பெண்கள் பல இடங்களில் முன்னேறி வரணும்னு சொல்லி பல முயற்சிகள் செய்யப்படுது. அரசு சார்பில் இருந்துமே பெண்களுக்கு பல வகையான ஊக்கத்தொகைகள், உதவித்தொகைகள் கொடுத்து இந்த பெண்கள் பல இடங்களில் முன்னேறி வரணும், சாதனை படைக்க வரணும், அடுப்பாங்கரைக்குள்ள அவங்க புகுந்து இருக்கக்கூடாது, அவங்களுமே வெளியில வந்து சாதனை படைக்கணும்னு சொல்லி பல முயற்சிகள் செய்யும் போது இது மாதிரியான மடமைத்தனங்கள், நீ உனக்கு மாதவிடாய், நீ வீட்டுக்கு தூரமா தான் இருக்கணும், நீ ஓரமா தான் இருக்கணும், எதையும் தொடக்கூடாதுன்னா
இது அவங்கள மன ரீதியா இன்னும் பிற்காலத்துக்கு தள்ளி விட்டுரும். அதனால இப்ப ஏற்பட்ட பிரச்சனைகள் இருக்கும்போது இதை ஒரு பள்ளிக்கூடத்துல இப்ப ஏற்பட்ட ஒரு மூட நம்பிக்கையை சொல்லி தராங்க இல்லையா, அதனால இந்த பள்ளிக்கூடத்திலுமே சரி, குறிப்பிட்ட அந்த சம்பந்தப்பட்ட ஆசிரியர் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு இனி இது மாதிரியான ஒரு மூட நம்பிக்கை தமிழ்நாட்டில் எங்கேயுமே இது மாதிரியான ஒரு மூட நம்பிக்கை நடக்க முடியாத அளவுக்கு மாணவர்களுடைய பாதுகாப்பை கண்டிப்பா உறுதி செய்யணும். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.